கவர்மெண்ட் நினைச்சா எதை எப்படி வேணா மாத்த முடியுமா என்ன? இந்த ஃபோட்டோல வரவரு யாருன்னு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் தான் வந்து கேசனந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லப்படுற லேண்ட்மார்க் கேஸை வந்து நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவர். கேசனந்தா பாரதி யாருன்னு பார்த்தோம்னா கேரளால ஒரு இந்து மடத்துல சீஃபா இருக்கிறாரு. 1973ல வந்து லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டை காரணமா வச்சு அந்த மடத்துல சார்ந்த சில பல ப்ராப்பர்ட்டிகள் வந்து கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, கவர்மெண்ட் மேல ஒரு கேஸை போடுறாரு. கேஸ்ல என்ன சொல்றாருன்னா வந்து நீங்க பண்ணது எப்படி இருக்குன்னா ரைட் டு ரிலீஜனை பாதிக்குது, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பாதிக்குது, நீங்க ப்ராப்பர்ட்டிலாம் எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. இந்த கேஸ் வந்து அப்படியே மேலே 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 போய் பார்லிமெண்ட் கிட்டலாம் போகுது. பார்லிமெண்ட் வந்து நாங்க வந்து ரூல்ஸ் எப்படி வேணாலுமே மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்டாவே இருந்தாலுமே பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதுல என்ன ஹைலைட்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜ் வந்து பெஞ்ச் பண்ணது இந்த கேஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியுமே இருக்குது. ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் பார்லிமெண்ட் வந்து எதையுமே மாத்த முடியாது, நீங்க பார்லிமெண்டாவே இருந்தாலுமே பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வச்சதே கேசனந்த பாரதி கேஸ் தான். அப்படி டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கீழே இருக்க வீடியோ மறக்காம பாருங்க.